ஹாய் சகு, வெல்கம் டு எம்கேஆர்இ டிசைனர். நம்ம எம்கேஆர்இ டிசைனரில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே எடுத்துகிட்ருக்கோம். நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பர்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி கிளாஸஸ் போகணும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆரி ஒர்க்கில் அப்படின்னு சொன்னால் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி கிளாஸ் என்ன அப்படின்னு சொன்னால் கிளாஸ் 6. ஓகே, கிளாஸ் 6 இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் திலகம் ஸ்டிச் எப்படி போட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். திலகம் நான் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். ஓகே, திலகம். இந்த திலகமில் நம்ம அவுட்லைன் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது லீவ்ஸ் எப்படி கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் லீவ்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு பேசிக் என்னென்னா திலகம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் லீவ்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ திலகம் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எட்ஜில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் இங்கேருந்து பண்ணலை, இந்த எட்ஜில் நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட் எடுத்தாச்சு. நான் இப்போது எந்த பக்கம் போக போகிறேன், இந்த பக்கம் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த பக்கம் ஒரு லாக் போட்டுக்கிறேன், பேக் லாக். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லியிருந்தேன், கிளாத்தில் போட்டு கிளாத்தில் இருந்து சுகர் பீட் இப்படி எடுக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்படி எடுக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் இப்போது என்ன டிப்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளுக்கு பாக்ஸோட மூடி அந்த மாதிரி இருக்கும்ல, சின்ன சின்ன பாக்ஸ் வீட்டில் இருக்கிறது, நம்ம ஒரு சின்ன டப்பா ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, இந்த நூல்கண்டு அந்த மாதிரி போடுற டப்பா, அதில் மூடி இருக்கும்ல, அந்த மாதிரி மூடியில் நீங்கள் சுகர் பீட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் இன்றைக்கான டிப்ஸ். ஓகே, நம்ம லீவ்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன் இல்லையா? இப்போது நான் சுகர் பீட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி ரெண்டு பீடாக எடுக்க முடிஞ்சால் ரெண்டு பீடாக எடுத்து போடுங்க. இல்லை எனக்கு 4 பீட் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் 4 பீடாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? இல்லை எனக்கு 4 பீட் ப்ராக்டிஸ் ஆகலை இன்னும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பீடாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு 4 பீட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு 2 பீடை தள்ளிட்டேன். உங்களுக்கு பீடு போட்டு எனக்கு ஸ்டிச்சு சரியாக வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அப்பயும் வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணணும், நார்மலாக நம்ம எப்படி பீட் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். எப்படி பீட் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு போட்டுட்டேன். நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸும் பண்ணிட்டீங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லையா? அதே மாதிரியே பீட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை இதுதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த எப்படி பீட் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிற வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஷேப்பில் அதை எப்படி அப்ளை பண்ணணும், அந்த 2 வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நானும் ரெண்டு பீடாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். தெரியுதா? இன்னொன்று என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க. எந்த ஒரு வெற்றியும் கஷ்டத்துக்கு பின்னாடி தான் கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு எடுத்தோடனே வெற்றி கிடைக்கணும், எடுத்தோடனே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக முடியாது. ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு வெற்றின்னு சொல்கிறது கிடைக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இது அவங்களோட
கரியருக்காக எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து நான் என்னோடய ப்ளவுஸுக்கு மட்டுமே நான் போட்டுக்கணும், அதுக்காக நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நானும் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூட பார்க்குறேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். அவங்க ப்ளவுஸுக்கு போட்டு கற்றுக்க வராங்க இல்லையா, அவங்களே கற்றுக்கும் போது நம்ம ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நம்ம போட்டுக்கிறோம், நம்ம போயிடலாம், நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அவங்களே கற்றுக்கும் போது நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எப்படி கற்றுக்கணும்? பொறுமையாக கற்றுக்கணும் இல்லையா? நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரணும் இல்லையா? ஃபினிஷிங்லாம் நல்லா வந்தால் தானே நம்மளால் வந்து அடுத்தது நம்ம இதை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு தடவை நம்மக்கிட்ட கஸ்டமர் கொடுப்பாங்க, அந்த கஸ்டமர் வந்து திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம வந்து நீட்டாக பண்ணியிருந்தா, ஃபினிஷிங்லாம் நல்லா இருந்தால் தானே அந்த கஸ்டமர் நம்மளுக்கு திரும்பி வருவாங்க. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பொறுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. எடுத்தோடனே நம்ம தடாபுடான்னு கற்றுக்கிட்டா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து தெரியும் உங்களுக்கு. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்மளுக்கு ஸ்டிச் பார்த்துட்டோம், கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அதை எப்படி திருப்புறாங்க, அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் நான் சொல்கிற டிப்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுதான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸுக்கு கூட காரணமாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து டீட்டெயிலாக தெரியும். நல்லா கவனிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள் வீடியோ. நீங்கள் 2 தடவை பார்க்கறதுனால எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் தான் கற்றுப்பீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டு வந்துட்டேன், எனக்கு இதோட முடிஞ்சிடுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்களேன், அவ்வளோதான், எனக்கு இங்கேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பீட்ஸ் போட தேவையில்ல. இங்கே ஒரு நான் வந்து ஸ்டிச் போட்டு அப்படியே வந்து எண்ணாட் போட்டுடுவேன். சிங்கிள் த்ரெட்டாக வருது, பார்த்து டபுள் த்ரெட்டாக வந்து பண்ணுங்கள். ரெண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 நாட் போட்டுக்கோங்க. ஒரு வேளை நம்மளுக்கு உருவிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 2 நாட்டு போட்டாலே வந்து உருவாது, கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? சில பேருக்கு வந்து கீழே வந்து இழுத்து விட தேவையில்ல, நம்ம கீழே இழுத்தாலே போயிடும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இருந்தோம்னா கீழே நீடில் விற்று, இப்போ நான் இழுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி இழுத்து விட்டுடுங்க த்ரெட், எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கா திலகம் ஷேப். நான் எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அப்படியே பண்ணிட்டு வந்தேன், இப்படி வந்து இந்த இடத்துல நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த பீடுக்கும் நடுவில் எனக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம திலகம் ஷேப் வந்து போடணும். மோஸ்ட்லி இது தான் வந்து லீவ்ஸுக்கும் இதே மாதிரி தான் வந்து வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கொடி மாதிரி வந்து வரைச்சிக்க போகிறோம். லீவ்ஸ் வந்து கொடியில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம். இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு கொடி மாதிரி வந்து நான் சும்மா கையிலேயே வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்படி வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லீவ்ஸ் சின்னதாக வரைங்க, இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸில் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி, ஒரு குச்சி மாதிரி போட்டு அதில் வந்து லீவ்ஸ் வரைங்க, இந்த மாதிரி.
நான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தான் வரைச்சி காமிக்கிறேன். இதையும் ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நார்மலாக த்ரெட்டை வந்து சுற்றுற மாதிரி சுற்றிக்கலாம். த்ரெட்டு கீழே நாட் போடுவோம்ல, போட்டுட்டு நார்மலாக நம்ம எப்படி ஸ்டிச் போட்டு பீட்ஸ் எடுத்துகிட்டு போவோமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், ஓகேவா? கீழேருந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த கொடியை ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். த்ரெட் எடுத்து பேக் ஸ்டிச் போட்டாச்சு. த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி, நீங்கள் சுகர் பீட் ப்ராக்டிஸ் பண்ணலை இது வரைக்கும், இது இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சுகர் பீட் எப்படி போடணும், ஷேப் எப்படி போடணும்னு சொல்லி 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? நீட்டாக வந்து பொறுமையாக போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து 24 நீடில் வந்து செட் ஆகலை, எனக்கு ப்ராக்டிஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் வந்து 13-14 நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 24 நீடில் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பயும் செட் ஆகலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் திருப்பி 13-14 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 13-14 பண்ணிகிட்டு இருந்தால் அப்போ 24 வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ 13-14 ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு அது நல்லா வருது அப்படின்னு சொன்னால் 24 ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லைன்னா நம்ம எல்லா ஸ்டிச்சும் கற்று முடிக்கிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து 24 நீடில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தெரியாமையே போயிடும். அதுக்கப்புறம் அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். அயன் நீடில் நம்ம பண்ணும்போது ஸ்பீடாக பண்ணலாம் அயன் நீடில், ஓகேவா? அதுக்கு நம்ம முதல்ல 24 ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அயன் நீடில் யூஸ் பண்ண முடியும். 24 விட அயன் நீடில் இன்னும் தின்னாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 24 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் நீடில் எடுங்கன்னு நான் வந்து சொல்கிறது, ஓகே? ரெண்டு பீடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து 4 பீடு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகே? இன்னமும் நீங்கள் 2 பீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே வந்து இப்போது இந்த ஸ்டிச்சிலேருந்து 4 பீடு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டிச் போகணும். நீங்கள் இன்னமும் 2 பீடு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் 4 பீட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து தெரியாமையே போயிடும். அதனால் இந்த ஸ்டிச்சிலேருந்து நீங்கள் 4 பீட்ஸு அப்படி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. என்னென்னா நான் வந்து பவுச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா பீட்ஸ் லோட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டார்டிங் எடுத்தோடனே என்னால் அப்படி பண்ண முடியும், என்னால் பீட்ஸை ஹோல்ட் பண்ணி விட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக பவுச் வச்சு பண்ணிக்கலாம். பட் எனக்கு பீட்ஸ் வந்து 4 பீட்ஸ் வச்சு போடவே தெரியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு பவுச் வாங்குறது வந்து தேவையில்லாதது தான், ஓகேவா? நம்ம இந்த லெவல்லலாம் நம்மளுக்கு வந்து பவுச் வாங்கி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் நான் கொடுத்த கிட்டில் கூட நான் பவுச் கொடுக்கல. நம்ம பேசிக் முடிச்சு அட்வான்ஸ் லெவல் போயிட்டோம்னாலே நம்ம வெளியே வந்து நம்ம கஸ்டமருக்கு கூட நம்ம வந்து ப்ளவுஸ் போட்டு தரலாம், ஓகேவா? அந்த டைமில் வந்து நாங்கள் பவுச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து அட்வான்ஸ் கிட்டில் நாங்களே வந்து பவுச்சும் கொடுக்குறோம்.
உங்களுக்கும் நம்ம MKRID டிசைனரில் ஆரி கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தால், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, மேலே தெரியிற லோகோவில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் செட் பண்ணுறோம். உங்களுக்கும் நம்ம MKRID டிசைனரில் ஆரி கற்றுக்கணுன்னு அப்படி ஆசையாக இருக்குது, எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஆரி கற்றுக்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே தெரிகிற லோகோவில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஓகே, ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, நான் ஏன் வந்து அதை ஃபுல்லாக காமிக்கணும், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் கரண்ட் போயிடுச்சு. ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லீவ்ஸ் வந்து எப்படி போடலான்னு பாருங்கள். நான் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரெட்டு வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லீவ்ஸ் எப்படி போடலான்னு பாருங்கள். நான் வந்து நாலு பீடு எடுத்தாச்சு. இப்போது 2 பீடாக போட்டு நான் இங்கேருந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த திலகம் ஷேப் எப்படி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த திலகம் ஷேப் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போடணும் அப்படின்னு சொன்னேன்ல, இங்கே அப்படி இல்லை. நாம் இங்கே வந்து இங்கேருந்து நான் வந்து போடுறேன் பாருங்கள். அப்படியே வந்து ஒரு லீவ்ஸ் மாதிரி நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? கேப் வரக்கூடாது, கொஞ்சம் பார்த்து போடுங்க. நீடில் 90 டிகிரியில் வச்சு தான் இன்சர்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நீட்டாக வரும். எட்ஜில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஷேப்பில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். இங்கே நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த எட்ஜில் நான் வந்து இப்போது எனக்கு ஒரு பீடே வந்து போதுமாக இருக்குது. ஸோ ஒரு பீட் போட்டு எடுத்து ஒரு சின்ன லாக் போட்டு ரிவர்ஸில் வந்து இந்த இடத்துல இந்த 2 பீடுக்கும் சென்டரில் குத்தி இங்கேருந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 2 பீடு போடணும். லாக் வந்து ரொம்ப சின்னதாக போடுங்க, நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்து சின்னதாக போடணும். ஓகே, இப்போது வந்து நம்ம ஒயிட் கிளாத்தில் எல்லோ கலர் போடுறதுனால தெரியுது. நம்ம வேறு கிளாத்தில் போட்டால் நம்மளுக்கு பீட்ஸ் கலரில் நம்ம த்ரெட்டு போடணும், இல்லைனா கிளாத்து கலரில் த்ரெட்டு போடணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம்.
திரும்பியும் வந்து ஒரு தடவை ஞாபகப்படுத்திகிட்ருக்கேன். நம்ம எப்பயுமே நம்ம வந்து த்ரெட்டு வந்து பீட்ஸ் ஒர்க்குக்கு த்ரெட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று கிளாத் கலரில் போடணும், இல்லைனா பீட்ஸ் கலரில் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் முடிக்க போகிறேன். ஓகே, இங்கே வந்து முடித்தாச்சு. கரெக்டாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு ஒரு பீடு போடுற மாதிரி இருந்தால் ஒரு பீடு மட்டும் போடுற மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு இப்போ லாக் போடணும். இப்போது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பீடுக்குமே நம்ம வந்து லாக் போடணும். இது வந்து லாக் போட்டாச்சு. ஓகே, இப்போது நான் இங்கே வந்து ஒரு லீவ்ஸ் முடிஞ்சாச்சு இல்லையா? இப்போது நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தெரியுதா? இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது இங்கே இருக்கு இல்லையா லைன், தெரியுதா? இங்கே இருக்கு இல்லையா லைன், அந்த லைனில் நான் இங்கே வந்து பீட்ஸ் பக்கத்தில் குத்தி த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கே அப்படியே அங்கே இருக்கிற த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் வந்து சுற்றி எடுக்கிறேன். நான் வந்து பீட்ஸ் லைன் இப்படி பார்த்து எடுத்து நீடில் எந்த பக்கம் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க. நம்ம எப்படி அதாவது எந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோமோ அந்த பக்கம் நம்ம நீடில் வச்சு நம்ம குத்தணும் இல்லையா? எடுக்கும்போது ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணி எடுப்போம். திரும்பியும் எந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த பக்கம் நம்ம திருப்பி குத்தணும். இப்போது நான் வந்து அந்த லைன் வரைஞ்சிட்டேன். லீவ்ஸ் கீழே இருந்த லைன் வந்து போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். நான் 2 வீடு வந்து விடுறேன். இப்போ எப்படி போடுறோம், மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், எனக்கு கை வலுக்குது, நான் பெண்ணை எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே நான் வந்து பேக்லாக் போட்டு இந்த 2 வீடுக்கும் நடுவில் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். தெரியுதா? பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக ட்ரை பண்ண நம்மளுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கே ஸ்பீடப் ஆகிடும். ஓகேவா? இப்போயே வந்து ஸ்பீடாக பண்ணணும், நம்மளுக்கு ஏன் ஸ்பீடாக வரல அப்படின்னு நினைக்காதீங்க. பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஃபினிஷிங்லாம் நல்லா வரணும். இப்போ நான் என் நாட் போடுறேங்க. என் நாட் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டுக்கோங்க பீட் ஸ்டிச்சுக்கெலாம். ஓகேவா? ஓகே, நான் திரும்பியும் இந்த லீவ்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீழே ஸ்டெம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லீவ்ஸ் போட போகிறேன். நம்மளால முடியும் அப்படின்னு நினைங்க. கோ பேக் ஆகிடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக தெரியும். பட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு இந்த ஒர்க் ஈஸியாக ஆகிடும். ஓகேவா?
நம்ம டிசைன் தானே போட போகிறோம், ஏன் நம்ம வந்து பெருசாக போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன் நீட்டாக போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ப்ளவுஸில் நம்ம டிசைன் போட்டால் எப்படி போடுவோம், ஒரு கஸ்டமர் ப்ளவுஸில் டிசைன் போட்டால் எப்படி போடுவோம், அந்த மாதிரி நினச்சி போடுங்க. அப்போ வந்து பர்ஃபெக்டாக வரும். உங்களை யாராவது வந்து டீமோட்டிவேட் பண்ணுறாங்க, உன்னால் முடியாது, நீ ஏன் பண்ணுற அப்படின்னு டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை காதிலே வாங்கிக்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்லணும். என்ன மாதிரியான பதில்லாம், நம்ம வாயாலெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம எல்லா ஒர்க்கும் முடித்து நம்ம ஒரு நாள் ப்ளவுஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கான பதில். என்னால் முடியும், நீங்கள் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான பதில் வந்து அதுதான். ஓகேவா? நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்மளோட எல்லா ஒர்க்குமே எல்லா கான்சன்ட்ரேஷனுமே இது மேலே இருந்தால் கண்டிப்பாக நம்மள அவங்க நாளைக்கு திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுவை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அவங்க நம்மளால் முடியாதுன்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட திரும்பி பேசிகிட்டு இருக்கனால நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒர்க்கில் காமிக்கலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. பயந்தா வந்து ஒரு ஃபியர் வந்தால் என்ன ஆகும், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிற, நம்ம 2 கிளாஸில் பண்ணும்போதே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கே வந்துடும். பயப்படாதீங்க, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்குங்க. அதே மாதிரி இறங்கிட்டு திரும்பி கோ பேக் ஆகிடாதீங்க. ஒரு ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகே, முயற்சி பண்ண தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு இது கிடைக்கும். நம்ம வந்து நம்மளோட வெற்றி பாதையை பார்த்து போயிட்டுருக்கும்போது ரொம்ப தூரமாக தான் தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? நம்ம முயற்சி பண்ண அது ரொம்ப கிட்டேயாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள், கோ பேக் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல வர்றது ஒன்று தான். நம்மளால் முடியாது, உன்னால் முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் முடித்து காமிங்க. பதில் சொல்லாதீங்க என்னால் முடியும், முடித்து காமிங்க அவங்களுக்கு. அதுவே நீங்கள் கொடுக்குற பெரிய பதிலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் போட்டேன் இல்லையா, இதே மாதிரி தான் லீவ்ஸ் வந்து போடணும். இந்த ரெண்டுத்துக்குமே அதே மாதிரி தான் போடணும். போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு கரெக்ஷன் பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து டிசைன்லாம் எதுவும் தேவையில்ல. ஃபஸ்ட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த திலகம் ஷேப்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொடி போடுங்க. அதுவே போதும். இதுக்கு நம்மளுக்கு டிசைன்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகே சகோ, இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம MKRA டிசைனரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.